வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைபர் செக்யூரிட்டி. சைபர்னும் போது தமிழில் நேரடியாக பார்த்தோன்னா சுழியம் இல்லை ஜீரோன்னு மாதிரி அதுக்கான அர்த்தம் வரும். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் நம்ம பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா இணைய வழி பாதுகாப்பு. இணையத்தை நம்ம பாதுகாத்தல், இணைய வழி பாதுகாப்பு, இதுதான் நம்ம சைபர் செக்யூரிட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. இணைய பாதுகாப்புன்றது தான் நேரடியாக நம்ம தமிழில் மொழிபெயர்ச்சோம்னா சைபர் செக்யூரிட்டின்றதோட மொழிபெயர்ப்பு இணைய பாதுகாப்பு. இணைய பாதுகாப்புன்னு இணையம்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இணையம்னு போதுன்னா இன்டர்நெட். ஸோ அப்படின்னா இன்டர்நெட் பாதுகாப்புன்னு நம்ம சொல்லலாம் சைபர் செக்யூரிட்டி. இன்டர்நெட் பாதுகாப்புன்றத விட இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதோட இன்டர்நெட்டோட சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா சாதனங்களும், எல்லா டிவைசஸ் அப்படின்னு நம்ம என்னென்ன டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன், ஃபயர்வால், ஒய்ஃபை, இதை தாண்டி இந்த ஒய்ஃபை மூலமாக இயங்கக்கூடிய நிறைய நம்முடைய அந்த கேமராஸ், ஒய்ஃபை கேமரா, அதை தாண்டி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இதில் நம்ம சேர்ந்து வரும். ஸோ இந்த எல்லா பொருளையும், இந்த எல்லா டிவைசஸும் இந்த எல்லா சாதனத்தையும் நம்ம எப்படி அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து சேஃப்டியாக வச்சுக்கிறது. அட்டாக்கர்ஸ்னால் அட்டாக்கரோட வேலை என்னென்னா நம்முடைய அனுமதி இல்லாமலே நம்முடைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு போகிறது, நம்முடைய தரவுகளை நமக்கு தெரியாமலே நம்மக்கிட்ட திருடுறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும், அட்டாக்கர்ஸோட வேலை. ஸோ இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டின்னும் போது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டியோட சைபர் அட்டாக்ஸ்னால் என்னன்றது ஃபஸ்ட்டு தெரியும். சைபர் அட்டாக்கர்ஸ். இப்போ சைபர் அட்டாக்கர்ஸ்னால் யார்? சைபர் அட்டாக்கர்ஸ்னால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் இணையத்தின் வழியாக நம்முடைய தரவுகளை நமக்கு தெரியாமல் திருடிட்டு போகிறவங்க, இல்லை நம்மக்கிட்ட அதை எடுத்துகிட்டு அதை ஒரு தவறான வழியில் பயன்படுத்துறது, இல்லைன்னா நம்மளோட தரவுகளை எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு விற்பனை செய்கிறது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, அது மூலயமா பணம் சம்பாதிக்கிறது, இல்லை அதை ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறது, இது எல்லாமே செய்யக்கூடியது தான் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வர்றது தான் சைபர் அட்டாக்ஸ். சைபர் அட்டாக்ஸில் பார்த்திங்கன்னா பலவிதமான வகைகள் இருக்குது. என்னென்ன வகைன்னு பார்த்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக அந்த சைபர் அட்டாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சில டைப்ஸ் பார்த்திங்கன்னா மால்வேர் அட்டாக், ஃபிஷிங்கிற ஒரு மெத்தடில் பண்ணுற ஃபிஷிங் அட்டாக்ஸ். ஃபிஷிங் அட்டாக்னால் இமெயில் மூலிமா நமக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அது மூலிமா நம்ம உங்களுக்கு கேஷ் வந்திருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு பரிசு வந்திருக்கு, அந்த மாதிரி சொல்லி நமக்கு நிறைய சொல்லி அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க எடுத்துக்கிட்டு அது மூலிமா நமக்கு நம்ம டேட்டாஸ் ஃபுல்லாக திருடுவாங்க. அது தப்பாக அதை நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாக நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு அதை தவறான வழியில் அவங்க பயன்படுத்துவாங்க. இது ஃபிஷிங்கிற ஒரு சைபர் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ரேன்சம்வேர்ன்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னே ரொம்ப பரவலாக நிறைய பேர் பேசப்பட்டது. ரேன்சம்வேர்ன்றது டினைல் ஆஃப் சர்வீஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு போக பர்மிஷன் இருக்காது. ஆனால் இந்த அட்டாக்கர்ஸ் அதை அந்த பர்மிஷனையும் மீறி ஒரு இல்லீகல் வேல ஒரு தவறான வழியாக உள்ளே போயிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய சர்வீஸ் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் யூஸராக இருக்கக்கூடிய அட்மின் லெவல் பர்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் ஆக்சஸ் மேன் இன் த மிடில், இது ஒன் ஆஃப் த சைபர் அட்டாக்ஸ். கிரிப்டோ ஹைஜாக்கிங்னா கிரிப்டோ மெத்தடில் ஒரு இது அட்டாக் ஏற்படுத்துறது கிரிப்டோ ஹைஜாக்கிங் சொல்லுவாங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்றது பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் கொரி தப்பாக பயன்படுத்தி இப்போ ஒரு இடத்துல செலக்ட் கொரி பண்ணோன்னா செலக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி டேரெக்டாக நம்ம செலக்ட் கொரியில் கொடுக்கும்போது அது பாஸ்வேர்டை டேரெக்டாக ஃபெச் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி காமிக்கிறது தப்பான ஒரு மெத்தட். அப்போ இருக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸர் கூட யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்து ஒரு அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து தவறான முறையில் லாகின் பண்ணி டேட்டா டீட் பண்ண முடியும். இது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர்களை அதை ஒரு வெடிக்கை செய்கிறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பேசிக்கான சைபர் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய டைப்ஸ். இவருக்கு பேர் என்ன? இந்த மார்க்கெட்டில் நம்ம இந்த வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது சைபர் அட்டாக்ஸை ஏற்படுத்துறவங்க யார்? இவங்க அட்டாக்கர்ஸா? இவங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கும் ஒரு காமன் டேர்ம் இருக்கு இல்லையா? அந்த காமன் டேர்ம் தான் ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ஸ்ன்றவங்க தான் இந்த சைபர் அட்டாக்ஸ் உருவாக்கக்கூடியவங்க. இவங்க தான் அந்த சைபர் அட்டாக்ஸை ஏற்படுத்தக்கூடியவங்க. இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய சைபர் அட்டாக். ஹேக்கர்ஸ் தான் சிஸ்டம் ஹேக் பண்ணுறது, மொபைல் ஹேக் பண்ணுறது. நம்முடைய ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஹேக் பண்ணி எல்லோரும் இன்றைக்கி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது அதோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணி அதை அவங்க தப்பான வழியில் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நம்ம நார்மல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, ஹேக் பண்ணி பண்ணுறது ஓகே. இது பெரிய லெவலில் ஒரு லாஸ் ஏற்படுத்துமான்றது அந்த அளவுக்கு ஏற்படுத்தாது நம்முடைய சோஷியல் மீடியாஸ். பட் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்கன்னா நம்முடைய மொத்த பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணும்போது அதில் இருக்கிற கேஷ் ஃபுல்லாக அவங்க ஒரு இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை தாண்டி ஒரு
சென்ட்ரலைஸ்டு பேங்க்கோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டே ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ என்டையர் பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பேங்க்கில் இருக்க மொத்த டேட்டா வந்து தே கேன் மிஸ்யூஸ். அப்போ இருக்கக்கூடிய மொத்த பணத்தை வந்து அவங்க எடுத்து தப்பான வழியில் பயன்படுத்த முடியும். அந்த பேங்க்கோட மொத்தமாக கொலாப்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அட்டாக்கரோட மெயினான ஜாப். இந்த அட்டாக்கர்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து சைபர் அட்டாக்ஸில் வந்து அட்டாக்கர்ஸில் வந்து 6 வகையான சைபர் அட்டாக்கர்ஸ் இருக்காங்க. ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், ரெட் ஹேட் ஹேக்கர்ஸ், ப்ளூ ஹேட் ஹேக்கர்ஸ், கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் அண்ட் ஃபைனலி க்ரீன் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு 6 வகையான ஹேக்கர்ஸ். இந்த ஹேக்கர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு ஹேக்கர்ஸை பற்றியும் நான் டீட்டெயிலாக போடுறேன். சைபர் அட்டாக்கை ஏற்படுத்தக்கூடியதை ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டியோடைய வேலை. சைபர் செக்யூரிட்டின்றது இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சைபர் செக்யூரிட்டி நம்ம என்னென்னா சைபர் அட்டாக்ஸை டினை செய்தல், அதாவது டினை பண்ணுதல், தடுத்தல். இதை யார் ஏற்படுத்துகிறாங்கன்னும் போது அட்டாக்கர்ஸ் வந்து சைபர் அட்டாக்ஸை ஏற்படுத்துகிறாங்க. சைபர் செக்யூரிட்டி மூலம் சைபர் அட்டாக்ஸையும் ஹேக்கர்ஸையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். அவங்க வந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாமல் நம்ம வந்து டினை பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடல் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம லாகின் பண்ணுறோம் போது இது வந்து பின் நம்பர் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும். சிஸ்டம் லாகின் பண்ணிட்டு பின் நம்பர் யூஸ் பண்ணுறோன்னா இது என்ன பண்ணால் விண்டோஸ் பாஸ்வேர்டு கேட்கும். விண்டோஸ் பாஸ்வேர்டும் போது எங்கே வரும்னா நம்மளோட மொபைலில் வந்து சிஸ்டமோட ஆத்தென்டிகேட் பண்ணியிருப்போம், லிங்க் பண்ணியிருப்போம். அப்போ ஈவன் இந்த சிஸ்டமுடைய பாஸ்வேர்டே தெரிஞ்சாலும் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்ட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகும்போது சிஸ்டமுக்கு நம்மளோட மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த மொபைலில் ஓடிபியை வந்து சிஸ்டமில் என்ட்ரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து சிஸ்டமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும், அக்சஸ் பண்ணும் உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம கம்பெனியோட மெயில் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த அவுட்லுக்கோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணும்பொழுது அவுட்லுக்கு வந்து பை டிஃபால்ட்டு அந்த யூசர் நேம் வந்து நம்ம மெயில் ஐடி கொடுத்துட்டு சிஸ்டமோட பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா உள்ளே போகும். ஆனால் டேரெக்டாக உள்ளே போகும். அங்கேருந்து என்ன பண்ணால் ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வரும். மொபைலுக்கு ஓடிபி வருதுன்னா டேரெக்டாக அந்த ஓடிபியை வந்து காப்பி பண்ணி சிஸ்டமுக்கு போட முடியாது. என்ன பண்ணணும்னா அந்த ஓடிபி வரும்போது மொபைலை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு நான் தான் அந்த யூசர், நான் தான் வந்து சிஸ்டம் லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய மொபைலில் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணி எஸ் கொடுக்கணும். நான் எஸ் கொடுத்த பிறகு தான் என்னுடைய சிஸ்டமில் வந்து என்னோடய மெயில் வந்து உள்ளே போகும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்மளுடைய செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இந்த சுச்சுவேஷனில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து என்னுடைய சிஸ்டம் பாஸ்வேர்டையோ இல்லை என்னுடைய இமெயிலோட பாஸ்வேர்டை எடுத்துட்டா கூட அவங்களால லாகின் பண்ண முடியாது வித்தவுட் மை பர்மிஷன். ஏன்னா என்னுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் அப்ரூவ் பண்ணனா தான் வந்து என்னுடைய மெயிலே வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த அட்டாக்கர்ஸ் கிட்ட வந்து நம்முடைய இந்த சாதனங்கள் எல்லாத்தையும் நம்முடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ஒய்ஃபை இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி வந்து யாரும் வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ண முடியாமல், நம்மளோட சிஸ்டமை ஹேக் பண்ண முடியாமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மேஜராக சைபர் செக்யூரிட்டின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ. இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் இது போல் வந்து மேலும் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து சில வீடியோக்கள் வந்து பதிவிட்டுட்டே வரேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பதிவிடுங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருந்தது, இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது, இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு பதிவிடுங்க கமெண்ட் பகுதியில். நான் அதை பார்த்துட்டு மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் வந்து பதிவிட்டு வரேன். நன்றி.